ஹாய், ஐ எம் மோகனப்பிரியா ஃப்ரம் திருச்சி. பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியிலே 2 இயர்ஸாக வந்து ஐசியூவில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஸ்டடீஸ் பண்ணும்போதே வந்து அப்ராட் போகணுன்ற ஒரு விஷ். ஆனால் எனக்கு எப்படி போகிறது, எந்த ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுற ஐடியா எதுவுமே இல்லை. அந்த டைமில் தான் என்னோடய சீனியர்ஸ் வந்து அங்கே காலேஜ் சீனியர்ஸ் வந்து ஏர்காட் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் மூலியமாக தான் காண்டாக்ட் பண்ணி அவங்க இப்போ சவுதியில் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதனால் ஒரு ஹோப் வந்து ட்ரஸ்ட் வந்து நான் மேம் காண்டாக்ட் பண்ணேன் ஏர்காட் இன்டர்நேஷ்னல் நர்சஸை. எனக்கு இங்கே வந்து நல்லா டவுட்ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணாங்க. ப்ராசஸ் ஃபுல்லாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நானும் இங்கே வீட்லேயும் ஒரு ஹோப் வந்துச்சு. சரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் லோ, ஹெச்ஆர்டி வெரிஃபிகேஷன் இது மாதிரி எல்லாமே ஒரிஜினல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணேன். எல்லா ப்ராசஸும் அவங்க சொல்ல நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து கைட் பண்ணிட்டே வந்தாங்க. அப்புறம் அண்டர் கம்பெனி மூலிமா வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். செலக்ட் ஆகி இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு கம்மிங் March 17th வந்து ட்ராவல் டேட்டு. இதுக்கிடையில் எனக்கு ப்ரொமோட்டருக்கு எக்ஸாமுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. யூடியூப்பில் டெய்லி பேசிஸில் டெஸ்டஸ்ஸு கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே. ப்ளஸ் ஸ்டடீஸ் டைமில் படித்தது தான் திரும்ப ஒரு ரீகால் மாதிரி இருந்துச்சு எல்லாமே. எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அண்டர் கம்பெனியில் 1 lakh சேலரியில் செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ தேங்க்யூ டு ஏர்காட் இன்டர்நேஷ்னல் நர்சஸ்.